பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு, நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்குத் திரும்பிப் போனார்கள். இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கிளம்பிட்டோம். கப்பல் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும்போது, அங்க ஒரு சின்ன பிரிவு உண்டாகும். எப்படி உண்டாகும் அப்படின்னா, அது ஊழிய பிரகாரமா உண்டாகும். இல்லன்னா, ஆவிக்குரிய பிரகாரமா உண்டாகும். மாம்ச பிரகாரமா உண்டாகும். இப்படி பல விதங்கள்ல அந்த பிரிவு உண்டாகும். நமக்கு புரியிற மாதிரி நம்ம இத எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருப்போம். ஒரு ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், இல்ல தங்கியிருக்கிற இடமா இருக்கலாம். இப்படி எந்த விதமான இடமா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு நேரம் என்ன பண்ணுவாரு ஆண்டவரு, இந்த இடத்த விட்டு கிளம்பு. வேற இடத்துக்கு போ. நம்ம எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப நம்ம பட்டுக்கோட்டையில இருக்கோம் அப்படின்னா, அ தஞ்சாவூருக்கு போ. இல்ல அப்படின்னா சென்னைக்கு போ. இல்லன்னா நார்த்துக்கு போ. இப்படி அவர் வந்து நம்மள நடத்துகிற விதம் வேறு விதமா இருக்கும். நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்ல எல்லா வசதிகளும் இருக்கு. நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை. எல்லாமே கிடைக்குது. சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்படின்னு யோசிக்கும்போது, திடீர்னு ஆண்டவர் இங்கேருந்து கிளப்புறாரு. இது இன்னும் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவீங்க. ஆனா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற இடத்துக்கு போயே ஆகணுன்ற கட்டாயம். அதைப்போன்று இங்கே ஆண்டவர் வந்து ஸ்டாக்னன்ட்டா ஒரே இடத்துல ஒரு சிலர வைக்க மாட்டார். வேற வேற இடங்களுக்கு ஆண்டவர் மாற்றுவார். இப்போ நம்ம தோமா, அவர் இருந்தது எங்க? அவரோட சீஷனா இருந்தாரு. ஆனா தோமாவ இந்தியாவுக்கு அனுப்புறார். அதுதான் அந்த பிரியா விடை, அழைப்பு எல்லாமே. இந்த கப்பல் ஏறி பயணம் செய்கிறதும் அதுதான். இந்த விஷயத்த நாம புரிந்து கொள்ளணும். குடும்பத்தில கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளணும். பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். உற்றார் உறவினர் நண்பர்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு சில நேரங்கள்ல இதனால நெறைய பிரச்சனைகள் உண்டாகுது. சரியா நீங்க வந்து குடும்பத்த கவனிக்கிறதில்ல. பிள்ளைகள பார்க்கறதில்ல. பெற்றோர்கள பார்க்கறதில்ல. இப்படி கணவன பார்க்கறதில்ல, மனைவிய பார்க்கறதில்ல அப்படின்னு. அது கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தே தான் ஆகணும். ஆனாலும் ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் அனுப்பும்போது நாம கண்டிப்பா போணும். அவர் சித்தத்த செய்யணும். ஆபிரகாம் அத தானே செய்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்ட்டாரு. ஒரே விஷயத்துல முடிச்சுட்டாரு. அவ்வளோதான். வேற எதுவுமே அவர் வந்து ஆபிரகாம்ட்ட சொல்லல. ஆபிரகாம் அப்பதான் அங்க தான் வந்து குடியிருக்கிறாரு. உடனே கிளம்பு அவ்வளோதான். வேற எதுவுமே சொல்லல. அது மாதிரி ஆண்டவர் சில நேரங்கள்ல அப்படிதான் அனுப்புவார். சிலர் இங்க இருப்பாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மிஷனரி அழைப்பு இருக்கும். நீ மிஷனரியா போப்பா. அப்ப மிஷனரியா போய் தான் ஆகணும். இவாஞ்சலிஸ்ட்டா போகணும். இல்லையா, நீ போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். போணும். எதுவானாலும் சரி, நாம அதுக்கு ரெடியா இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு அந்த குடும்பம் தயாரா இருக்கணும். அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்களா? அப்படியே இல்லாம போயிடுவாங்களா? அது அப்படி கிடையாது. ஒருவேளை மிஷனரியா போறாரு அப்படின்னா, கூட ஃபேமிலி போப்போகுது. அதுதான் எல்லா விஷயத்துலயும். சில நேரம் ஊழியத்துக்காக ஒரு சில நாட்கள் பிரியலாம், மாதங்கள் பிரியலாம். மற்றபடி நிரந்தர பிரிவுன்றது இருக்காது. ஆனா எதுவானாலும் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலைக்கு நாம வரணும். அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களாம். அந்த பிரியா விடைய குடுத்துட்டு. அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு.
அப்படி பிரியா விடை பெற்று போறவங்களும் என்ன ஒரு எண்ணத்துல இருப்பாங்க அப்படின்னா, எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த ஒரு மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. எப்படியாவது ஆண்டவர் அனுப்பின இடத்துல சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்கு, இயேசுவுக்கு நேராக திருப்புகிறதற்கு என்ன வழி உண்டோ அதை செய்கிறதற்கு அவங்க ஆவலுடன் இருப்பாங்க. அதற்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதற்காக அவங்க விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஒன்று நாம் புரிஞ்சுக்கலாம். நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணுகிறோம். இருதயத்தோடு அவங்க நம்ம இடத்துல தான் இருப்பாங்க. அந்த பிரியாவிடை பெற்று போகிறவர்கள், கப்பல் ஏறி போகிறவர்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். ஆனால் மாம்சத்தின்படி கொஞ்ச காலம் பிரிந்திருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை பார்க்கறதற்கு, உங்களை தேடுகிறதற்கு அவங்க ஆசையோடு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அக்கறையே இல்லை. இவங்க அப்படியே எப்படியோ போனால் போங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. விஷயம் ஒன்று தான். தேவன் ஒரு விசேஷத்தை சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் சித்தத்தை சொல்லிட்டாருன்னா, அதற்கு நாம் மறுபேச்சே பேசக்கூடாது. ஏன் ஏசப்பாவுக்கு தெரியாதா? குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, பெற்றோர்கள் இருக்காங்க, அதெல்லாம் தெரியாதா? அப்புறம் ஏன் அவர் அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கணும், போக சொல்லணும்? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பார்த்துக்கொள்வார். அதனால் நம்ம இதை நினச்சி கோவப்படவோ இல்லை வாக்குவாதம் பண்ணவோ சண்டை பண்ணவோ தேவை இல்லை. அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். சந்தோஷத்துடன் நாம் பிரியா விடை கொடுத்து தேவ திட்டத்தை செய்கிறதற்கு அனுப்பணும், அனுப்புவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.